கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஓய்வு நாள் காலை வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து உமை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் தந்த வாய்ப்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சுவாமி இந்த இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு நீங்கள் தந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். கர்த்தாவே, இந்த வழிபாடு முழுவதும் விசேஷமாக ஆண்டவரை இந்த வழிபாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நிறைவான தெய்வீக பிரசன்னமும் வழிநடத்துதலும் அவர்களோடு கூட வரும்படியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அருமையான ஆண்டவரை, இந்த காலை வேளையில் இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வாத வழிபாடாக மாற்றினார். இந்த வழிபாட்டை எங்களுடைய வல்லமையான கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு ஓய்வு நாள் காலை வேளையிலே இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாட்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாது, வீடுகளிலே நாங்கள் தங்கியிருக்கின்றோம். வழிபாடுகள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லாத நாட்களாக இருக்கின்றபடியாலே இந்த இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாட்டை நாங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும்
மாபெரும் சலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அப்படியே நாங்கள் யாவரும் எங்களுடைய கண்களை மூடி இந்த காலை வேளையில் ஒரு விஷயங்களுடைய பாவங்களை உணர்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அவைகளை அறிக்கையிட்டு நாங்கள் விட்டு விடுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளை நான். ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி, ஏசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, கண்களை மூடிய பிள்ளைகளாக இந்த காலை வேளையிலே ஒரு விஷயங்களுடைய பாவங்களை, எங்களிடத்திலே இருக்கின்ற குற்றங்களை, குறைவுகளை, எங்களுடைய பலவீனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் தந்த அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அருமையான இந்த காலை வேளையிலே தகப்பனே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கும் வாழ்வளிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உங்களுடைய ராஜ்யத்திலே எங்களையும் பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான இந்த காலை வேளையிலே சுவாமி, எங்களை ஈசோப்பினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய எல்லா பாவங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உடைய கல்வாரி திருரத்தம் எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தட்டும். எங்களுக்காய் பாடுபட்டு மறைத்து அடக்கப்பட்டப்பட்டு உயிரோடு இன்றும் எங்களோடு ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த குடும்ப ஜெபத்தை நாங்கள் எடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவோர் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பேசி பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அன்றைக்கு உடையதே. ஆமென், ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை
திருத்துங்கள். அவரை போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியோராகிய இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்கும் உள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைத்ததையே அறுவடை செய்தார். தம் ஊழியல் ஆகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையை அறுவடை செய்தார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவியர்களும் நிறைவாழ்வை அறுவடை செய்தார். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடைந்திருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையில் சுவாமி, எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய நாட்டிலே வாழ்கிற மக்களையும் விசேஷமாக இந்த நாட்களிலே வைத்தியசாலைகளிலே வீடுகளிலே ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களிலே தொற்றுக்குள்ளாகி இருக்கின்ற மக்களை ஒரு வல்லமையான கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை தொடுங்கள், குணப்படுத்துங்கள். ஆண்டவரை அவர்கள் விரைவாக வீடு திரும்ப நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல வைத்தியர்கள், தாதிமார்கள், சுகாதார ஊழியர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் காலை வேளையிலுடைய வல்லமையான கரத்திலே தருகிறோம். தேவையான நிறைவான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவரை வழிநடத்தலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தாமே உடைய நிறைவான பிரசனம் வழிநடத்தலும் கூட வரட்டும். விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகளோடு நீ தாமே கூட இருந்து வழிநடத்தும். எங்களோடு பேசும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான இந்த காலை வேளையிலே சிறப்பாக இந்த இணையதளத்தினூடாக இந்த வழிபாட்டிலே இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாட்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாது, வழிபாடுகளிலே பங்கு கொள்ள முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. அநேகர் கஷ்டப்படுகின்றதையும் அநேகர் பலவிதமான பாரங்களோடும் துன்பங்களோடும் தொற்றுக்குள்ளாகி வீடுகளிலே அதைவிட பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி இருக்கின்றதை இந்த நாட்களிலே நாங்கள் காண்கின்றோம். இந்த அருமையான காலை வேளையில் இந்த வாசிச்ச திருமறை பகுதியில் இருந்து 3 குறிப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள்.
மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே எங்களுடைய ஜீவியத்திலே பலவிதமான சுமைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் வியாதி, மறுபுறத்திலே பொருளாதார பிரச்சனைகள், வீட்டின் சுமைகள், பண சுமைகள், பலவிதமான சுமைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்வில் மிக மிக கடினமான நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கடந்து செல்கின்ற பாதை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களால் சுமக்க முடியாத சுமைகளையும் நாங்கள் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருமறை பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்நாட்களிலே எங்களால் முடிந்தவரை நாங்கள் மற்றவர்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் எங்களுடைய சுமையாக நாங்கள் ஏற்று சுமக்க வேண்டிய இந்த நாட்களிலே மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தேவையுள்ளவருக்கு உதவி செய்வது, எங்களிடத்திலே இருக்கின்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அவர்களுடைய துக்கங்களிலும் வேதனைகளிலும் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் உள்ளதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே ஒருவருடைய சுமையை நாங்கள் சுமக்கின்றவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது காரியம், இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே ஆலயங்களுக்கு செல்ல முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறை வார்த்தையை கற்றுக்கொள்வது, அதிலே வேரூன்றுவது கிறிஸ்தவ வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அதிகமாக இறை வார்த்தையை வீடுகளிலே இருந்து வாசித்து தியானித்து ஆண்டவருடைய பாதத்திலே கருத்திருக்க வேண்டிய நாட்களாக இவைகள் இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையிலே நாங்கள் கருத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் மனுஷன் பாக்கியம். அவை ஆண்டவருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் நாங்கள் தியானமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையிலே, ஆண்டவருடைய வார்த்தையிலே அதிகமாக நாங்கள் தரித்திருக்க வேண்டிய தேவை எங்களிடத்திலே இருக்கின்றது. வீடுகளிலே இருக்கின்ற பொழுது அதிகமாக திருமறைகளை வாசித்து தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் எங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற திருமறை நாங்கள் வாசித்து தியானித்து கடவுளுடைய பாதத்திலே நாட்களிலே நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. மூன்றாவது காரியம், நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே முடிந்தவரை மற்றவர்களுடைய துன்பங்களிலும் பாரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் பங்கு கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய
செய்கிறவராய் சுற்றி இருந்தது போல நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நன்மை செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நன்மை செய்கின்ற கிறிஸ்தவ ஜீவியத்தை நாங்கள் வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை வேளையிலே இந்த 3 குறிப்பையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த நான் விரும்புகின்றேன். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம். ஆகவே கலாத்தியருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்திலே இருந்து இந்த 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த 3 காரியங்களையும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பயன்படுத்துவோம். நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாய் நாங்கள் வாழ்வதற்கு இந்த 3 விடயங்கள் உங்களுடைய வாழ்விலே பிரயோஜனமுள்ளவையாய் அமைய வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தாமே வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலே சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாயாக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாயாக, தேவைகளை சந்திப்பாயாக. விசேஷமாக நோய் நொடிகளோடு வீடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுப்படியாக செபிக்கின்றோம். மனதிலே பாரங்களோடு ஏற்களோடு பலவிதமான கவலைகள் கண்ணீரோடு ஆண்டவரை வெளியிலே சொல்ல முடியாத ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த காலை வேளையிலுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை தொட்டு அவருடைய ஆசீர்வதியும் எல்லா தேவைகளையும் சந்தி குறைவுகளிலே நிறைவை கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய நிறைவான வல்லமையான வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் உடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த இணையதளத்தின் வழியாக வழிபாட்டை நடத்துவதற்கு தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நீங்கள் தாமையோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். காலை வேளையே ஒவ்வொருவருடைய வல்லமையான கரங்களுக்குள்ளே தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை